சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். தவிக தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் சிபிஐ சம்மன் வழங்கியிருந்தாங்க. அதுக்கான விசாரணைக்கு டெல்லிக்கு போயிட்டு ஆஜராயிருக்காரு. என்ன கேள்வினா, ஏற்கனவே இந்த சென்சார் இஷ்யூவில் படமும் ரிலீஸ் ஆகல. இப்போ இப்படி ஒரு நெருக்கடி என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு எல்லா வேலையும் செய்ய போறதா ஒரு தகவல்லாம் வருது. 100 ஆண்டுகள் கட்சியாக இருந்தாலும் சரி, 75 ஆண்டுகள் பேசக்கூடிய தமிழகத்தினுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, 55 ஆண்டுகளை நாங்கள் கடந்துட்டோம், இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கோம், நாளைக்கு ஆளுங்கட்சியாக வந்திருக்கோன்னு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இவங்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பது தலைவர் தளபதி தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதற்கான கட்சி அல்ல தமிழக வெற்றிக் கழகம். அதற்கான மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான கட்சி. இது மக்களுக்கான கட்சி. மக்களாட்சியை கொண்டு வரணும் நினைக்கக்கூடியவர். அதனால்தான் இப்பேற்பட்ட அழுத்தங்களும் நெருக்கடிகளும் அவருக்கு சூழுதுன்றது இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒன்றியத்துக்கும் தெரியும். தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். 3 மணியில இருந்து நான் இரவு 10 மணிக்குள்ள எந்த நேரத்தில் வேணால் வரலாம்ன்றது தான் அனுமதி. ஆனா ட்விட்டர் ஹேண்டில் 12 மணிக்கே விஜய் வந்துருவார்ன்ற சொன்னதெல்லாம் அதையும் சொல்றேன். அதை நல்லா படிங்க. சிபிஐ விசாரணையிலும் அது இருக்குது. பொதுமக்களை வாங்கன்னு எந்த இடத்துலையும் கூப்பிடல, குறிப்பிடல. அப்போ அதுக்கு முன்னாடி அங்க எத்தனை மணிக்கு பேசுறாரு, இங்க கரூருக்கு எத்தனை மணிக்கு வருவாருன்றது யாருக்கும் தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாது. ஏன்னா மிஸ்ஸா காலத்துல பாத்தீங்கன்னா திமுக முக்கிய தலைவர்கள்லாம் தூக்கி அரெஸ்ட் பண்ணாங்க. ஸ்டாலின்னு சொல்லிடாதீங்க. நான் முக்கிய தலைவர்னா எல்லாரும் அவரும் சேர்த்து தான் சொல்றேன். இல்ல, அவர் ஸ்டாலினை மிஸ்ஸால கைது பண்ணாருன்றதுக்கு சாட்சியும் ஆதாரமும் இருக்கு அவங்கள்ட்ட. அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லுவாரு, 1000 சொல்லுவாரு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தவிகாவின் ஆதரவாளர் திரு ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். தவிக தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் சிபிஐ சம்மன் வழங்கியிருந்தாங்க. அதுக்கான விசாரணைக்கு டெல்லிக்கு போயிட்டு ஆஜராயிருக்காரு. என்ன விஷயம்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்விகள், பல கேள்விகள் முன்வைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த பஸ்ஸில் இருக்கிறப்ப, அப்புறம் அந்த பஸ்ஸோட டிரைவர்லாம் வர விசாரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன கேள்வினா, ஏற்கனவே இந்த சென்சார் இஷ்யூவில் படமும் ரிலீஸ் ஆகல. இப்போ இப்படி ஒரு நெருக்கடி திரு விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு எல்லா வேலையும் செய்ய போறதா ஒரு தகவல்லாம் வருது. வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்ற வந்திருக்கக்கூடிய கட்சி தான் தமிழக வெற்றிக் கழகம். இதற்காக அவருடைய தேவை இன்னைக்கு 100 ஆண்டுகள் கட்சியாக இருந்தாலும் சரி, 75 ஆண்டுகள் பேசக்கூடிய தமிழகத்தினுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, 55 ஆண்டுகளை நாங்கள் கடந்துட்டோம், இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கோம், நாளைக்கு ஆளுங்கட்சியாக வந்திருப்போம்னு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இவங்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பது தலைவர் தளபதி தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அவரை வச்சு நம்ம ஒரு குதிரை சவாரி பண்ணிடலாம்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதற்கான கட்சி அல்ல தமிழக வெற்றிக் கழகம். அதற்கான மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான கட்சி. இது மக்களுக்கான கட்சி. மக்களாட்சியை கொண்டு வரணும் நினைக்கக்கூடியவர். அதனால்தான் இப்பேற்பட்ட அழுத்தங்களும் நெருக்கடிகளும் அவருக்கு சூழுதுன்றது இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒன்றியத்துக்கும் தெரியும். தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். இப்பேற்பட்ட காலகட்டத்தில் நடந்த ஒரு துயர சம்பவத்தை வச்சு அதை வச்சு இந்த விலை பேசி முடிச்சிடலாம், இந்த ஒரு காயை நகர்த்தியெல்லாம் நினைப்பது முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதுக்கு தலைவர் தளபதி அவர்களும் தயாராக இல்லை. நீங்கள் 50 கேள்விகள் அல்ல, 500 கேள்விகள் கேட்டாலும் உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய விசாரணை தான் வேணும்னு தமிழக வெற்றிக் கழகம் மேல்முறையீடு செஞ்சு அதை வாங்கியிருக்கு. சிபிஐ விசாரணை ஒரு பக்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் எம்எல் ரவி அவர்கள் கோரிக்கை வச்சு அந்த சிபிஐ விசாரணை வேணும்ன்றதை கொண்டு வந்திருந்தாலும், நீங்கள் அடுக்கடுக்காக 1000 கேள்விகள் வந்தாலும் உண்மை வெளியில் வந்தால் போதும்னு நினைக்கிறது தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பெரிய நோக்கமாகவும் இருக்குது. அதுதான் தலைவர் தளபதியினுடைய எண்ணமாகவும் இருக்குது. அதனால நீங்கள் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் உண்மை வெளியில் வந்தால் சரி. இப்போது ஒரு வண்டிக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணி போட்டது பெரிய ஒரு ஸ்டாம்பை எடுக்க காரணமா அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி. இல்லை, அது மட்டும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் அனுமதி கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஒரு 7 மணிக்கு வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை 12லேருந்து 7 மணி இல்லை 3 மணியில இருந்து நான் இரவு 10 மணிக்குள்ள எந்த நேரத்தில் வேணால் வரலாம்ன்றது தான் அனுமதி. ஆனா ட்விட்டர் ஹேண்டில் 12 மணிக்கே விஜய் வந்துருவார்ன்ற சொன்னதெல்லாம் அதையும் சொல்றேன். அதை நல்லா படிங்க. சிபிஐ விசாரணையிலும் அது இருக்குது. கட்சி நிர்வாகிகள் யாரெல்லாமோ அவர்கள் பெயரெல்லாம் குறிப்பிட்டு தான் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் அதை டேக் பண்ணியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும்.
பொதுமக்களை வாங்கன்னு எந்த இடத்துலையும் கூப்பிடலை, குறிப்பிடலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒட்டுமொத்த மீடியாக்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மீடியாக்களும் அன்னைக்கு வந்து எப்படி லைவ் டெலிகாஸ்ட் நேரலை பண்ணாங்கன்றது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதுக்கு முன்னாடி அங்கே எத்தனை மணிக்கு பேசுறாரு, இங்கே கரூருக்கு எத்தனை மணிக்கு வருவாருன்றது யாருக்கும் தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? அதெல்லாம் கண்ணை கெட்டிக்கிட்டு உலகம் இருண்டு போச்சுன்னு கண்மூடித்தனமாக சொல்லக்கூடிய பதிலாக தான் இங்கே பார்க்கப்படுது. எல்லாருக்கும் எல்லாம் அவர் ஒவ்வொரு இன்ச்சா நகர நகர எந்த ஊரில் இருக்கிறாரு, இன்னும் எத்தனை மணிக்கு வருவாருன்றது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் தேவா. இது திட்டமிட்டு சிலர் ஆதாயத்துக்காக தேடப்படக்கூடிய ஒரு இல்லாத ஒரு பதிலுக்கு ஒரு கேள்வியை வந்து முன்னெழுப்பிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது நிச்சயமாக ஒருபோதும் பலிக்காது. தர்மம் வெல்லும். நீங்க வந்து சொன்னீங்க இந்த டைமிங்லாம் வந்து நிர்வாகிகிட்ட சொன்னதுதான் உண்மைதான். சொன்னீங்க. அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் விஜய்கிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த ஷெட்யூல்ல கரூர் அன்னைக்கு இல்லவே இல்லை, ஏன் திடீர்னு வந்து கரூர் வந்து வச்சிங்கன்னு கேட்டா விஜயோட பதில் என்னவா இருக்கும்? மாட்டிப்பார்லங்க. இல்லையே, கரூர்ல ஷெட்யூல்ல வந்து அவர் ஏற்கனவே அனுமதி வாங்க போய் தான் அந்த இடத்துக்கு போலீஸ் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முந்தின நாள் இரவே நான் ஆய்வுக்கு போயிருக்கேன். நல்லா புரிஞ்சு, திடீர்னுலாம் அவர் புறப்பட்டு வரல. அந்த நிகழ்வு நடப்பதற்கு முந்தின நாள் இரவே 9 மணிக்கு அந்த இடத்துல ஆய்வுல நானுமே இருக்கேன். இல்ல திடீர்னு அன்னைக்கு வந்து குறிப்பா கரூர் போன அன்னைக்கு வந்து வேற ஷெட்யூல் தானே இருந்துச்சு, வேற இடத்துக்கு போற மாதிரி தானே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி திமுக வந்து அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துல மாத்தப்பட்டதா, 24 மணி நேரத்துல மாத்தப்பட்டதா, 48 மணி நேரத்துல மாத்தப்பட்டதா, கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்னாடியே தானே ஷெட்யூல் மாறி இருக்கு. 10 நாளைக்கு முன்னாடி மாறின ஷெட்யூலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அப்படி இதைவிட குறுகிய இடமாக இருக்கக்கூடிய திருச்சி மரக்கடையில எந்த சம்பவமே நடக்கலையே. இப்போ இங்கே உண்மை வெளியில் வரணுன்றது தான் அத்தனை பேருனுடைய நோக்கமும் எதிர்பார்ப்புமா இருக்குது. அப்போ அதுதான் இன்னைக்கு தேவையாக இருக்குது. இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு போகிற போக்கில் அதையும் டச் பண்ணிட்டு போகலான்னு வந்த இடம் கிடையாது. அப்படியெல்லாம் இந்த காவல்துறை அனுமதியும் கொடுத்துறாது. பெரம்பலூருக்கு போகும்போதே முன்கூட்டியே இரவு நேரம் அதிகமாயிடுச்சுன்றதுனால தடுத்து நிறுத்தப்பட்டது தான் காவல்துறை. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? திருச்சிக்கு போயிட்டு போகும்போது முதல் இதுலேயே பெரம்பலூருக்கு அவரால் போக முடியல, ராத்திரி 1 மணிக்கு. அதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தப்பட்டது, ரத்து செய்யப்பட்டுட்டு அப்பவும் மறுநாள் காலையிலுமே அறிக்கை கொடுக்கிறார் பெரம்பூர் மக்களுக்காக, நான் உங்கள் பக்கம் இருப்பேன், எனக்காக காத்து கடந்த மக்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன், வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், நிச்சயமாக உங்களை வந்து சந்திப்பேன்னு சொல்றாரு. அது போக நாகப்பட்டினத்தில் திருவாரூர்ல பேசும்போது அதையும் மேற்கோள் காட்டி பேசுறாரு, நான் நிச்சயமாக உங்கள் பகுதிக்கு வருவேன்றதையும் குறிப்பிடுறாரு. அப்போ அவர் எந்த இடத்துலையும் யாரையும் மாற்றணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அது போக நடந்தது தான் இந்த நிகழ்வு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஐ அதிகாரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் வாங்கிட்டாங்க. அங்கே இருக்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோன்னே என்ன சொல்றாங்கன்னா, அங்கே யாருமே அங்கே குடியிருந்த மக்களுக்கு தண்ணி வசதியை ஏற்படுத்தலை, அது பெரிய தப்புன்ற மாதிரி ஏற்கனவே விமர்சனமும் இருந்துச்சு. அதே தான் சிபிஐலையும் கேட்க போறாங்க. இதுக்கு அந்த பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, தண்ணி ஏற்பாடு செஞ்சால் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுத்து பாருங்க. தண்ணி கொடுக்கலையான்றது ஒரு கேள்வியை எழுப்புங்க. எல்லா இடத்துலையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தண்ணி வசதியை மட்டும்தான் இவங்க செஞ்சு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அங்கே சாப்பாடு போடுறது, சாராயத்தை வாங்கி கொடுக்கறது மற்ற கட்சிகள் போல இந்த கட்சி அல்ல. வரக்கூடிய மக்களுக்கு தண்ணி மட்டும்தான். குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே கூட்டம் வந்ததுக்கு பிறகு அங்கே இருந்து ஒரு இடத்துல இருந்து நகர முடியுமான்றது ஒரு ஊடகவியலாளராக, ஒரு நெறியாளராக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எந்த பொருளையும் எந்த இடத்துலையும் கொண்டும் போக முடியாது, கொடுக்கவும் முடியாது. அப்படி இருந்தும் ஆபத்து நேரத்தில், கேட்கக்கூடிய நேரத்தில் தேவைக்கு வாகனத்துல இருந்து தண்ணி பாட்டில கொடுக்குறாரு. அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க காட்சிகளை. இப்போ ஒரு இடத்துல தன்னுடைய தேவைக்காக தன்னை பார்க்க வந்த மக்களுக்காக நிற்கக்கூடியவர்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு நினைக்குமா தமிழக வெற்றி கழகம்? யோசிச்சு பாருங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அவங்க காசை கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, சாப்பாடை போடுறாங்க, அரசு பேருந்துகளை பயன்படுத்துறாங்க, மக்களை தவறா வழி நடத்துறாங்கன்ற கருத்தியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் எனக்கு இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா வந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்கலன்னு நம்ம எங்கேயாவது சொல்லியிருப்போமா? இல்லை. அது மனிதாபிமான அற்ற செயல். அது தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் அதை பண்ணுவதற்கு தயாராக இல்லை. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே பல கட்சிகளை வந்து இந்த சிபிஐ, ஐடி, இடி மூலியமா வளைச்சு இந்தியாக்குள்ள கூட்டணியில கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பயந்து விஜய் அவர்கள் நாளைக்கு இந்திய கூட்டணிக்கு போவார்ன்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் சொல்லிக்கிட்டு தான் தேவா இருக்க முடியும். அதையெல்லாம் இல்லாம உங்களால ஜனநாயக ரீதியில இங்க ஆட்சியை பண்ண முடியுமான்றதா பிரச்சனைக்கே விஜய் வாய் திறக்கலன்றதான விமர்சனமே. ஜனநாயகம் இப்பவும் சொல்றேன், ஜனநாயகன் பிரச்சனைக்கு ஒரு படக்குழு முறையான ஒரு நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க, போயிருக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து அடுக்கடுக்கா தணிக்கை குழுவின் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் இதை பண்ணக்கூடாதுன்ற கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றம் அதன் பக்கம் போய்கிட்டு இருக்கு. படக்குழு எங்கேயாவது இவர் வந்து எனக்காக பேசலன்றது ஏதாவது முறையிட்டாங்களா? யார் இதுல பாதிக்கப்படக்கூடியவர்? படக்குழு. அவர் படத்துல நடிச்சிருக்கிறார், அவ்வளவுதானே.
படக்குழுல இவ்வளவு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க, அவங்களுக்காச்சும் கொஞ்சம் குரல் எழுப்பியிருக்கலாம்ல விஜய் நான் அவர்கள். திரும்பவும் என்ன சொல்றேன், இது யாருக்கு நேரடியான பாதிப்பு அதை சொல்லுங்க தேவான்னு கேட்கிறேன். விஜய் அவர்களுக்கு தான் நேரடியான பாதிப்பு அவருக்கு தான் கண்டிப்பா வரும். படத்தை தயாரித்த நிறுவனத்துக்கு தான் முதல்ல. அதுல மாற்று கருத்து இருக்கா? பணம் இருக்கு. போட்டது யாரு? நிறுவனம் தான். நிறுவனம் சம்பளத்தையும் வாங்கிட்டாரு. அப்ப சுயநலமா இருக்காருன்னு சொல்லலாம்ல. சுயநலம் கிடையாது. நீங்க உங்களுக்கு இப்ப அத்தனை ஜனநாயக ரீதியிலான கதவுகள் இருக்கு. அவரை வச்சு இதை கேம் பிளே பண்றாங்கன்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே தெரியுது. உலகத்துல வாழக்கூடிய அத்தனை தமிழர்களும் இன்னைக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. மலேசியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, சவுதியில இருந்து எல்லா பக்கமும் வாழக்கூடிய தமிழர்கள் இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்க, வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்ல போறீங்களா? இவ்வளவு நெருக்கடியும் விஜய் வந்து தாண்டி வந்துருவாரு. அவரு அவ்வளவு தைரியம் இருக்கா அவருக்கு? யாருக்கு? விஜய் இருக்கு. அவ்வளவு தைரியம் இருக்க போய் தான் 75 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றற்ற தலைவனா இங்க சுயம்பா வந்து நிக்கிறாருன்றதான் இங்க இவங்களுக்கு பயமேன்னு சொல்றேன். அது இவங்களதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் சொல்றாங்க? திமுகக்கு எதிராக நான் மாற்றுன்னு அவரு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. திமுக எங்க கிரவுண்ட்ல எங்க ப்ரூவ் பண்றாருன்னு இருக்குல்ல. கிரவுண்ட்ல எங்க ப்ரூவ் பண்றாருன்னு எலெக்ஷன் வரட்டும் ப்ரூவ் பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி என்ன தேவாக்கு ஏதாவது அவசரமா? அவசரம் இல்ல. எல்லாருமே கேள்வி கேட்கறது சொந்த படம், உங்களை நம்பி ஒருத்தர் தயார். சொந்த மக்கள் இந்த நாட்டினுடைய முதல்வர். நீங்க என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் போராட்டங்கள் வெகுண்டு எழுந்து நடந்துகிட்டு இருக்குது. என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டீங்கன்னு கேட்கிறேன். உங்களுடைய மக்கள் தானே, உங்களுடைய ஊர் தானே. மற்றதெல்லாம் போய் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குல்ல. தனியார் தொலைக்காட்சிகளுக்கு மனைவியோட சேர்ந்து இப்போ துணை முதல்வருக்கு பேட்டி கொடுக்கறதற்கு நேரம் இருக்குல்ல. துபாய் சுற்றுப்பயணம் போறதுக்கு நேரம் இருக்குல்ல. இங்க பகுதி நேர ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், ஜாக்டோஜியோ அமைப்புகள், தொழிற்சங்க போராளிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் இருக்கிறாங்க. போய் பார்த்துட்டீங்களா? சமூக நீதியும் ஜனநாயகத்தையும் பத்தி பேசுறீங்க. ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பது தலைவர் தளபதி மட்டும்தான். மக்களுக்காக நிற்கிறார். இப்போ டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போயிட்டு எல்லாருமே ரொம்ப சீரியஸா பயந்துட்டு போறோன்னு பார்த்தா ஒரு கையெல்லாம் ஆச்சிக்கிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு அந்த குளுக்கோஸ் பாட்டிலோடவும் ஆக்சிஜன் சிலிண்டரோடவும் போகணும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க அவர் என்ன குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்கிறாரா? அதான் சொல்லலாம். வந்து அவருக்கு வந்து விட்னஸ் சம்மன் கொடுத்துருக்காங்க. விட்னஸ் தான் இல்லைன்னு சொல்ல. நாளைக்கு சஸ்பெக்டா மாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவாரு? சஸ்பெக்டா மாத்துங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், சட்டம் எல்லாருக்கும் சமமானது தானே தேவா. ஏன் பயப்படுறீங்க? அம்பேத்கர் உங்களுக்கும் எனக்கும், திரௌபதி முர்மு அவர்களுக்கும், மோடிக்கும் ஒரே சட்டத்தை தான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார். மாற்றம் இருக்கா? சட்டத்துல ஏதாவது இவர் பிரதமர், இவங்க குடியரசுத் தலைவர்னு சட்டத்துல ஏதாவது பாகுபாடு உண்டா? விஜய் விட்டுருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சிஎம், டெல்லி சிஎம் தூக்கி உள்ள வச்சவங்க இவங்கலாம். விஜய் எல்லாம் எந்த மூலைக்குன்னு கேட்போம். இல்ல நான் என்ன சொல்றேன், அரவிந்த் கெஜ்ரிவால்னா ஒரு மிகப்பெரிய பின்புலத்துல இருந்து வந்தவர் இல்ல. அண்ணா ஹசாரே போராட்டம் நடத்தும் போது போராட்டத்துல கூட உட்கார்ந்துகிட்டு இருந்தவர் தான். என்ன ஊழலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அந்த அண்ணா ஹசாரே இன்னைக்கு எங்க காணாம போயிட்டாருன்றதுதான் தெரியல. சிபிஐ அதை தேடி கண்டுபிடிச்சு தரணும். சரி, நம்ம ஏற்கனவே சஸ்பெக்ட் நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை சரி ஒரு மேல குற்றவாளி தான்ப்பா அவரு, எலெக்ஷன் டைம்ல தூக்கி உள்ள வச்சாங்கன்னா தாவேக்கான்ற கட்சி அட்ரஸ் எல்லாம் போயிருமே. என்ன நீங்க யூகங்களுக்கு தான் பதில் தேடுறீங்களே தவிர நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்குன்ற அததான் சொல்றேன். இந்த விஷயத்துல யூகம் தானே. ஏற்கனவே நடந்தது ஆயிரம் இருக்கலாம். புரியுதுங்களா? மிகப்பெரிய அடக்குமுறையை எதிர்கொள்ளும் போதுதான் மார்ட்டின் லூதர் கிங்ன்ற ஒரு மிகப்பெரிய தலைவன் உருவானான்றது வரலாறு. மறுக்கிறீங்களா? காந்தி எப்பேற்பட்ட அடக்குமுறையிலிருந்து வெளியில வந்து உருவானாருன்றதுதான் வரலாறு. திப்பு சுல்தானுடைய வரலாறு என்ன இருக்குது? காயிதே மில்லத்தினுடைய வரலாறுகள் என்ன இருக்கு? வரலாறு படைத்த தலைவர் எல்லாமே அடக்குமுறையிலிருந்து எழுந்தவர்கள் தான், தீப்பிழம்புல இருந்து எழுந்து வந்தவர்கள் தான். இதையெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் இந்த போன்ற 1000 அடக்குமுறைகள் வந்தாலும் அத்தனையுமே பாப்பாருன்னு சொல்றேன். ஏன்னா மிஸ்ஸா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக முக்கிய தலைவர்கள்லாம் தூக்கி அரெஸ்ட் பண்ணாங்க. ஸ்டாலின்னு சொல்லிடாதீங்க. நான் முக்கிய தலைவர்னா எல்லாரும் அவரும் சேர்த்து தான் சொல்றேன். இல்ல அவர் ஸ்டாலினை வந்து மிஸ்ஸால கைது பண்ணாருன்றதுக்கு சாட்சியம் ஆதாரம் இருக்கு அவங்கள்ட்ட. அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லுவாரு, 1000 சொல்லுவாரு. அப்ப அவர் அரெஸ்ட் ஆகல யாரு? ஸ்டாலின். நான் பல காணொலி தரேன். அவர் ஆனாரா இல்லையான்னு வைகோ பேசியிருக்கிறாரு, திருச்சி வேலுசாமி பேசியிருக்கிறாரு, பத்திரிகையாளர்கள் பல பேர் பேசியிருக்கிறாங்க. பேர் சொல்றதுக்கு விருப்பப்படல. ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்டிருக்கிறாரு. யாராவது சிறைத்துறையோ அல்லது தகவல் உரிமை சட்டமோ அல்லது தமிழக அரசோ நான் மிசா சட்டத்துல தான் கைதானன்னு சொல்லுங்க. ஓகே, அது ஒரு கதையா இருக்கும். அது நம்ம பழைய கதை இல்ல. அப்ப நீங்க எழுப்பியிருக்க கூடாது இல்ல தேவா. நான் ஏன் இதை கேக்குறேன்னா இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப இந்த கேள்வி நீங்க முன் வச்சிருக்க கூடாது. இல்ல நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு வேலை உதாரணங்களுக்கு சரியான தலைவர்களை சொல்லுங்க. நேதாஜியை சொல்லுங்க, பேசுவோம். புரியுதுங்களா? இங்க பல பேர் இருக்கிறாங்க. ஓகே, அதான் சொல்றேன். ஒருவேளை விஜய் அவர்கள் யூகமாவே வச்சுக்கலாம். ஒருவேளை போயிட்டா உள்ள சிறைக்கு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேக்கால 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து தாக்கு பிடிப்பாங்கன்ற கேள்வி மக்கள்கிட்டே எழுது. அவங்க வந்து தாவேக்கா இருக்கவே இருக்காதுன்றாங்களே. இல்ல, உங்களுடைய எண்ணம் என்னன்றதுதான் இது வெளிப்பாட காட்டுது. தாவேக்கா இருக்காதுன்னு சொல்றது, இது பண்ணுவான்னு சொல்றது, உங்களை நக்கி பிழைக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியும் பண்ணக்கூடிய வேலையை பண்ண போறது அவர் கிடையாது.
புரியுதுங்களா? நீங்க பிஜேபியோட மறைமுக கூட்டாளின்னு தலைவர் தளபதி அவர்கள் திமுகவை நோக்கி என்னைக்கோ சொல்லிட்டாரு. நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ரைடு வரும்போதெல்லாம் ஓடி போய் மத்திய அரசாங்கத்தை நக்கி பிழைச்சிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுடைய வரலாறா இருக்குது. இதை தாண்டி நீங்க வேற என்ன பண்ணிட்டீங்க? நீங்க பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்களா? அதெல்லாம் கேள்விக்குறியா இருக்குதா இல்லையா? அதெல்லாம் அரசியல், இந்த சமகால அரசியல ஒருத்தன் பேசினானாலே இவங்க எல்லாம் நாரி போயிடுவாங்க. நான் 25 ஆண்டுகளா களத்துல இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சிபிஐ விசாரணை, இந்த சென்சார் போர்டு இஷ்யூ எல்லாம் ஒண்ணுமே பண்ணாதுன்றீங்களா? என்ன பண்ணும் அதை சொல்லுங்கன்னு கேக்குறேன். நீங்க என்ன தூக்கு கைத்து அப்படியே மாட்டி தூக்குல தொங்க விட்டுற போறீங்களா? பில்கிஸ் பானுன்ற ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு நடந்த கொடூரத்தை நீங்க பாத்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத்தனை பேரும் கருவுல இருந்த குழந்தைய அடிச்சு வைத்த கிழிச்சு எடுத்து சாகடிச்ச கும்பலையுமே இவர்கள் எல்லாம் RSS புனிதர்கள்னு சொல்லி விட்ட நீதிமன்றங்கள் தான் இங்க இருக்குது. இப்போ இந்த சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் திரு விஜய் அவர்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும், மக்கள் மத்தியில் அவர்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க இன்னைக்குமே சொல்றேங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய செல்வாக்கு பன்மடங்கு ஏறிக்கிட்டு தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் சாதாரண பொதுக்கூட்டங்களையும் தமிழ்நாடு முழுக்க நடத்திக்கிட்டு இருக்கு. அத்தனை பொதுக்கூட்டங்களையும் பாருங்க, இவ்வளோ பெரிய ஓட்டை எங்க இருந்து வந்தது? திராவிட கோட்டைக்குள்ளன்னு தான் நான் கேட்கிறேன். சமூக நீதியை பாதுகாத்துக்கிட்டு இருக்க கோட்டைக்குள்ள எப்படி வந்தது? திமுக தான் மிகப்பெரிய சக்தி, இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய சக்தினா எப்படி இவ்வளவு கூட்டம் தன்னெழுச்சியாக வந்து நிக்குது மக்கள்? இது கேள்வியா இருக்கா இல்லையா? இந்த கேள்வியை சிந்திக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கமா இல்லையா? ஒரு நாளைக்கு விஜய் அவர்களை குற்றவாளின்னு சொல்லிட்டா சொல்லுங்கன்றேன். சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்டிஏ கூட்டணியில போய் பிஜேபி கூட நீங்க சொன்ன மாதிரி தான் RSS கூட தான் போய் சேருவாரு. என்ன பண்ண முடியும் விஜய்? ஏன்னு கேக்குறேன். நீங்க அவ்வளவு பெரிய புனிதரா? நீங்க அவ்வளவு பெரிய புனிதர்? போராடி இதற்கான உண்மையை வெளியில கொண்டு வருவாரை தவிர உங்கள் போன்ற அதிகார திமிர் மிக்க பாசிசவாதிகள்கிட்ட மண்டியிடணும் எந்த தாவேகாவினுடைய அடிப்படை தொண்டனுக்கு கூட அது அஜெண்டா கிடையாது. தாவேகாவினுடைய அடிப்படை தொண்டனுக்கு கூட அது அஜெண்டா கிடையாது. நீங்க தலைவரை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்களே. பொறுத்திருந்தா பார்க்கணும். விசாரணை வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு வந்து விஜய் பதில் அளிச்சாரா? நல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அந்த இவ்வளோ முக்கியத்துவமா கேட்குறீங்கல்ல, தம்பி அஜித் குமார் அந்த பஸ்ஸுனுடைய டிரைவர், அவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க? யார் யார் இருந்தா பக்கத்துல, என்னென்ன ஆச்சு, என்னென்ன பேசுனாங்க, இதெல்லாம் கூட விசாரிச்சதா கேள்விப்பட்டேன். அதுதானே கேட்டாங்க. அந்த தம்பி ஒரு சாட்சியம் தானே. ஆமா, அந்த இருந்ததுனால விட்னஸ் தானே. ஆமா. இப்ப தலைவர் தளபதியை என்னவா கூப்பிட்டுருக்காங்க? விட்னஸா தான் கூப்பிட்டுருக்காங்க. நாளைக்கு அவங்க சஸ்பெக்டா மாத்த மாட்டாங்கன்னு நிச்சயம் இருக்கு. கண்டிப்பா மாத்த வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல தான் அவர் இருக்காரு. இப்பவும் சொல்றேன், இந்த உண்மை நிகழ்வை வெளியில கொண்டு வாங்கன்னு சொன்னது யாரு? தாவேகா தரப்புல இருந்தான் தலைவர் தளபதி அவர்கள் தான். தமிழக வெற்றி கழகம் தான் இதை முன்வைக்குது. அதை ஒத்துக்கிறீங்களா? அப்ப நீங்க அங்க ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தா இந்த நீதிமன்றத்தினுடைய கதவுகளை போய் தட்டியிருப்பாங்களா? ஒருத்தவங்க சிபிஐ விசாரணை கேட்கறதுனாலே அவங்க புனிதர் நம்ம சொல்லிட முடியாது. இல்ல, நான் சிபிஐ விசாரணைன்றதே இல்லையே, நீதி விசாரணை வேணும் தான் இங்க முறையிடுறாரு. அது உச்ச நீதிமன்றத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி வேணும் தான் முறையிடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிபிஐ கேட்கல. நீங்க எதை வேணா வச்சுக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? இதை காட்டி அரசியல் காரணம் காட்டி, நான் என்ன கேட்கிறேன், அரசியல் காரணம் காட்டி நீங்க அழுத்தம் கொடுத்தா பிஜேபி ஜெயிச்சிருமா? சொல்லுங்க. ஜெயிச்சிருக்காங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன். அதுதான் சொல்றேன். அதை எதிர்க்கிற கேள்வி. பகுத்தறிவில்லாத மக்களுடைய மத்தியில பிஜேபி ஜெயிச்சிருக்கும், ஒரு போர்வையை போத்தி இருக்கும். புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல அது ஒருபோதும் எடுபடாது. தமிழ்நாட்டுல நிச்சயமாக எடுபடாது. அது திமுக எடுபடாதா இல்ல விஜய் எடுபடாது? இந்த மக்களுக்காக தலைவனா ஒருத்தன் வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இது யாரை நான் குறிப்பிடுகிறேன்? தலைவர் தளபதி அவர்களை தான் குறிப்பிடுறேன். இங்க இப்ப அதுக்காக சொல்லக்கூடிய தலைவன் இங்க வேற யாரு இருக்கா? ஒருத்தரை சொல்லுங்க. ஸ்டாலினை சொல்ல போறீங்களா? உதயநிதியை சொல்ல போறீங்களா? ஒன்றிய அரசை தொடர்ந்து எதிர்த்துட்டு வர்றது திமுக தான். ஒன்றிய அரசை தொடர்ச்சியா அந்த 2 ஆண்டுகால பகிரங்கமா எதிர்ப்பது தமிழக வெற்றி கழகம் தான். ஒரு வார்த்தை கூட பேசலையேங்க. வக்பு சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்கிறாங்க. மத்தியில ஆளக்கூடிய பாசிசவாதிகள் நீங்கன்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களை வஞ்சிப்பதற்காக தான் 3வது முறையா நீங்க பிரதமரா வந்திருக்கீங்க மோடி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாநாட்டுல பேசியிருக்கிறாருங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு என்ன பதில் சொன்னாரு சொல்லுங்க. எந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பேர் மாத்தினாங்க, இந்தியில பேர் மாத்தினாங்க, அது ஏகப்பட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து திமுக நிறுத்திருச்சா? இல்ல, நான் திமுக பத்தி பேசல. திமுக நிறுத்திருச்சா? திமுக நிறுத்திட்டீங்களா? இல்ல. அப்புறம் ஏன் நீங்க கேக்குறீங்க? விஜய் அதை பத்தி பேசவே இல்லை. நான் என்ன கேக்குறேன், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இன்னைக்கு யார் இருக்கா? திமுக. நீங்க மாத்திட்டீங்களா? அவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கிறாரா? ஒரு 170 பேர் ஊராட்சி மன்றத்திலும் நகராட்சியிலும் கவுன்சிலர்களை வச்சிருக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மாத்திர முடியுமா? குறைஞ்சது கேள்வியாச்சும் கேட்கலாம்ல. நான் கேட்டதுக்கு பதில் அது இல்ல தேவா. நான் கேட்டதுக்கு பதில் அது இல்ல. நீங்க நான் என்ன கேக்குறேன், கேள்வி கேட்டீங்க, தரையில இறங்கி போராடிட்டீங்களா? காங்கிரஸ் போராடிடுச்சா? விடுதலை சிறுத்தைகள் போராடிச்சா? எங்க போராடிச்சு? வெளியில வாங்கன்ற, வெளியில வந்து உட்காருங்க, போராட்டம் பண்ணுங்க, மத்திய அரசுக்கு மிகுந்த அழுத்தத்தை கொடுங்க, நாடாளுமன்றத்தை முடக்குங்க.
ஏன் 40 MP வச்சிருக்கீங்களா, உங்களால் முடக்க முடியாதா? அப்போ இதுதான் அண்டர் கிரவுண்ட் இல்லைங்க, அதை நீங்க சொல்ற மாதிரியே. அதை தான் சொல்கிறேன். பாசிச வாதிகளினுடைய புல்லுருவிகளாக இருப்பவர்கள் தான் இவங்கன்னு சொல்கிறேன். அப்ப இந்த சிபிஐ விசாரணைக்கும் திமுக ஏதோ ஒரு வகையில அது இருக்குதோ இல்லையோ அது நமக்கு தேவையே இல்லை. அதை எதிர்கொள்வதற்கு தலைவர் தளபதி அவர்கள் தயாராயிட்டாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை தொண்டனை கூட நீங்க அசைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து 3 நாள் கொடுக்க போறதா சொல்றாங்கல்ல. பொங்கலே தளபதி விஜய் அவர்கள் டெல்லியில தான் கொண்டாட போறாரு. நான் என்ன கேட்கிறேன், 30 நாள் கொடுங்க, 30 நாள் கொடுங்க. என்ன கேட்டுற போறீங்க? உங்க கேள்விக்கான பதில் தானே. அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்றான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆமா, அவருக்கும் சட்டம் தெரிந்த வல்லுநர்கள் கூட இருக்கிறாங்க, மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கிறாங்கல்ல. சட்டம் உங்களுக்கான மட்டுமா? எல்லாருக்கும் பொதுவானது, பொதுவானது தானே. அப்புறம் இதே மோடியினுடைய ஆட்சியில தானே நீதிபதிகள் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. கடந்த கால வரலாறுகளை மறந்துட்டீங்களா? அப்படிப்பட்ட புனிதர்கள் ஒண்ணும் இல்லையே. நீங்க ஈடி துறையிலேயே லஞ்சம் வாங்கினவனை கைது பண்ணது எந்த நாட்டுல? இதே நாட்டுல தான், இங்கதானே. அப்புறம் எல்லாம் புனிதர் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்களே ஒரு போக்கத்த பசங்க, உங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன். அதே கேள்வி நாளைக்கு விஜய்கிட்ட கேட்டா நீங்க புனிதரான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவர் புனிதர் தான். எங்க புனிதர் இல்ல? ஐடி 15 கோடி ரூபாய் கட்டலன்ற அதே அந்த விமர்சனம் இருக்கு. ஏங்க நீங்க அதாவது விமர்சனம் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய விமர்சனத்துக்கெல்லாம் இல்ல, ஆதாரபூர்வமா நிரூபிங்க. நீங்க இப்ப அவர் இருக்காங்கன்னா அவருடைய கணக்காளர் ஆடிட்டர் அவருக்கு அதுக்கு பதில் சொல்ல போறாரு. புரியுதுங்களா? இத்தனை ஆண்டுகளா நீங்க என்ன பண்ணீங்க கணக்கு? இது எந்த வருஷத்துக்கான கணக்கை நீங்க சொல்றீங்க சொல்லுங்க. 2019 கணக்கு இது. 2019 இருந்து இந்த 7 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2019 இல்ல, அதுக்கு முன்னாடி உள்ளதுன்னு நினைக்கிறேன். 15ல வந்து படம் புலி படத்துல உள்ளது. கிட்டத்தட்ட 11 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏமாத்திட்டாரு, அப்படியே எடுத்துப்போம். 11 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? 11 வருஷமா இதே மத்திய அரசாங்கம் தானே, ஒன்றிய அரசாங்கம் தானே இருக்குது. அந்த ஐடி துறை இன்னைக்கு புதுசா உருவாக்கிட்டாங்களா 2025-26ல? உலகத்தையே சமாளிச்சு நாளைக்கு ஒரு அரசியல் தலைவரா உருவெடுப்பாரான்றதான் அந்த கேள்வி. அரசியல் தலைவரா உருவெடுத்ததுனாலதான் தேவா இந்த அத்தனை இடையூறுகளும் சொல்றேன். உங்க கேள்விக்கும் என்னுடைய பதிலுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம். விசாரணை முடிச்சது வந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டாங்க, என்ன பேசுனாங்கன்றதை பொறுத்திருந்து கேட்டுட்டு நம்ம இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ணலாம். எத்தனை இருள்கள் சூழ்ந்தாலும் தர்மம் வெல்லும்ன்றதுதான் வரலாறுகள். நிச்சயமாக ஜனநாயகம் வெல்லும். நன்றி, வாழ்த்துக்கள்.